வெட்டிவேர் வந்து க்ரோ பேக்கில் எப்படி நடவு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக பார்க்கலாம். மண் பார்த்தீங்கன்னா செம்மண், அதனால் நம்ம இந்த மண்ணே வந்து நம்ம அள்ளி க்ரோ பேக்கில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். முதல்ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மாட்டு எரு கூட வந்து மண்புழு உரம் கொஞ்சம் கலந்து ஒரு 2 நாள் நல்லா ஃபுல்லாக ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அந்த மாட்டு எரு வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரோ பேக்கில் போட்டுடணும். போட்டு முடிச்சிட்ட பிறகு வந்து மண்ணை வந்து எடுத்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். அது லேயர் பை லேயராக, அதாவது ஃபஸ்ட்டு வந்து மாட்டு எரு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பேக் வந்து ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக மண் ஃபில் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மாட்டு எரு எடுத்து திரும்ப ஒரு லேயர் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? முதல்ல ஒரு 3 லேயராக வந்து இந்த பேக்கை வந்து ஃபில் பண்ணணும். 3 லேயராக ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடித்த உடனே விட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கை நல்லா நம்ம குலுக்கணும். குலுக்கின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து அடி வரைக்கும் நல்லா ஊறிட்டு திரும்ப அந்த பேக்கை லைட்டாக மண் போட்டு ஃபில் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்க வெட்டிவேர் கன்று எடுத்து வந்து அந்த பேக்கில் வந்து நம்ம நடவு செய்யணும். நடவு செஞ்சு டெய்லிக்கும், அதாவது 1 மந்த் வந்து டெய்லிக்கும் நம்ம வந்து அதுக்கு வாட்டர் விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா துளுத்து வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லிக்கும் வந்து தண்ணி விடணும். ஓகேவா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது நல்லா க்ரோத் ஆகும். 1 மாதம் கழித்து திரும்ப ஃபெர்டிலைசர் வச்சுட்டு திரும்ப நம்ம 2 நாளைக்கு ஒரு டைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.